ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஷார்ட்ஸ் வீடியோ வந்து 3 minutes ஆக்கிட்டாங்கப்பா. 3 minutes ஆக்கிட்ட அப்புறம் இன்னொரு அதிர்ச்சி என்னென்னா, 3 minutes வீடியோக்கெலாம் சவுண்டு கொடுக்க மாட்டோம், நீ வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்னென்னா மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் நாங்கள் எப்படி எங்கள் கிராமத்தில் கொண்டாடினோம் அப்படிங்கிறத தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. இதுக்காக நான் லென்த்தி வீடியோலாம் போடவே வேண்டாம் போலையே, ஷார்ட்ஸே போட்டு போயிடுவேன் போல். இந்த வாட்டி மாட்டுக்கெல்லாம் பெயிண்ட் அடிக்கல. ஸோ மஞ்சள் குங்குமம் தான் வச்சு மாடை குளிப்பாட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு பூ வச்சு மாவிலை வேப்பிலை எல்லாம் கட்டி கொண்டாடி இருக்கோம். மாடை வேறு வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குளிப்பாட்டணும் போல், மாடெல்லாம் அப்பப்போ குளிப்பாட்டக்கூடாது போல். ஸோ அதனால் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தான் நாங்கள் குளிப்பாட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு எப்பயாச்சும் ஒரு வாட்டிக்கு குளிப்பாட்டுவோம்னு நினைக்கிறேன். கண்ணுக்குட்டிக்கு கூட இந்த கண்ணுக்குட்டிக்கு இப்போ தான் முதல் மாட்டு பொங்கல்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ. சரி, மாட்டு கொட்டாயிலே நாங்கள் வந்து மாட்டு பொங்கல் வச்சோம். ஈவினிங்காக தான் வச்சோம், பிகாஸ் காலையில் வீட்டில் படைக்கணும் அப்படின்றதால வீட்டில் படைச்சி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து வச்சு ஒரு பொங்கலோ பொங்கல் அப்படின்ட்டு எல்லோரும் கத்தி படைச்சி பொங்கல் சாதம்லாம் வச்சு வீட்டில் இருந்து செஞ்சுட்டு வந்த கொழுக்கட்டை வடை ஸ்வீட்டு அதெல்லாம் வச்சு படைச்சிட்டோம். அப்புறம் மாட்டுக்கொட்டாய்க்கு வந்து சாம்பிராணி போடணும், ரொம்ப முக்கியம். சாம்பிராணி போடணும், அப்போ அந்த கொசு அதெல்லாம் வராது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் இந்த மாவேலை அப்புறம் வேறு ஏதோ ஒரு செடி வச்சு கட்டி விட்டுருந்தாங்க. அப்புறம் அந்த மாடே சாப்பிட்டுடுவோம் அப்படின்ட்டு கழட்டிட்டா அந்த மாடே சாப்பிட்டுடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் என்னென்னா, நீங்கள் போன என்னோடய மாட்டு பொங்கல் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கிராமத்தோட மொத்த மாடையும் எடுத்துகிட்டு வந்து ஊர் எல்லையில் இருக்கிற கோவிலில் வந்து சுற்றி அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஆரத்தி எடுத்து வர வைப்பாங்க மாட்டை. அதுக்கு தான் இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கோம். எல்லா அந்த ஊரில் இருக்கிற எல்லா மாடும் பசு மாடு காளை மாடு கண்குட்டினா கூட நாங்கள் கூப்பிட்டு போனோம். அப்புறம் அந்த பொங்க தண்ணி இருக்குல்ல, அந்த பொங்க தண்ணியை வந்து மாட்டு பின்னாடியே வந்து தெளிச்சிட்டே போகணும். அந்த ரிட்டர்ன் வரும்போது அந்த பொங்க தண்ணியெல்லாம் வந்து காலி பண்ணிடணும். அப்புறம் ஊர் எல்லையில் இருக்கிற ஒரு கோவிலில் விநாயகர் கோவிலில் நிற்க வச்சு மொத்த மாடையும் வர வச்சுட்டு அதுக்கப்புறம் போகிறோம். மாட்டு அசம்பிளி ஏரியா மாதிரி. ஸோ ஊரில் இருக்கிற எல்லா மாடும் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஊருக்கு எல்லையில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற அம்மன் கோவிலில் வந்து அம்மனை சுற்றி வந்துட்டு அங்கே ஒரு பெரிய வேப்ப மரமும் இருக்கும், அதை சுற்றி வந்துட்டு ஊரையே சுற்றி வந்து அதுக்கப்புறம் அவங்கவுங்க வீட்டுக்கு நம்ம போயிட வேண்டியது தான். நிறைய பேர் பலூன்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. நான் போகிற போதே டப்பு 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 டப்புன்னு வச்சிருச்சு. என்னடா இப்படி கூட்டமாக நிற்கிறீங்கன்னா, இதுதான் எங்கள் ஊரோட எல்லை. இந்த எல்லையில் ஒரு அம்மன் இருக்காங்க. அந்த அம்மனை சுற்றி வந்து எல்லாதோ இப்போ இந்த மாட்டு வண்டிக்குள்ளே சுற்றி தான் வந்துச்சு. அந்த அம்மனை கும்பிட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட வேண்டியதான். வீட்டுக்கு போன உடனே மாடுங்க எல்லாத்துக்கும் ஆரத்தி எடுத்து வர வைப்பாங்க. அதுதான் மாட்டு பொங்கல். பாய்.